ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தேவி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூக்கல்ஸ் பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 நூக்கல்ஸ் எடுத்துருக்கேன். இந்த தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, ஒரு நறுக்கிய பெரிய வெங்காயம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க நூக்கல்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். இதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லாவே தனியாக வேக வைக்கணும் இல்லை, இதிலே சேர்த்துட்டாக்க நல்லாவே நமக்கு வெந்துடும். காய் வேகும் போதே நல்லா வெந்துடும். இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துட்டு இதுக்கு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணுறதை விட நம்ம தண்ணி சேர்த்து பாயில் பண்ணுறது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த தண்ணி இதுக்கு போதுமான அளவு தான். இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சோன்னா இந்த காய் நமக்கு நல்லாவே வெந்து வந்துடும், தண்ணியும் வற்றிடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காயும் வெந்துருச்சு. நமக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. சூப்பராகவே நல்லா காய் நமக்கு நல்லா வெந்துருச்சு. காயும் வெந்துருச்சு, அந்த கடலைப்பருப்பும் கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பூ இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை முட்டை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இது முட்டை சேர்த்து செய்யும்போது டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட முட்டையை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை இல்லாமல் வந்து இதை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கணும். நல்லா கிளறி கொடுத்தோம்னா நல்லா பொரிஞ்சு வரணும், அதோட மிக்ஸ் ஆகணும். கொலன்னு இல்லாமல் அதோட நல்லா பொரியல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வரணும். இல்லைன்னா கவுள் அடிக்கும் நமக்கு. இப்போ இது நல்லா பொரித்து எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நூக்கல்ஸு. இப்போ மல்லித்தலை தூவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது முட்டை சேர்த்தும் செய்யலாம், தேங்காய் பூ சேர்த்தும் செய்யலாம். இதில் வந்து நிறைய வெரைட்டி செய்யலாம். கூட்டு செய்யலாம், கிரேவி செய்யலாம், இது மாதிரி நிறைய வெரைட்டி செய்யலாம். இப்போ இதுக்கு நான் லஞ்ச் பாக்ஸுக்கு பாப்பாவுக்கு ரெடி பண்ணுறேன். சாதம், கொண்டக்கடலை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு, நூக்கல்ஸ் பொரியல். இந்த நூக்கல்ஸ் பொரியல் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நீங்களும் இது மாதிரி நிறைய செஞ்சு சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ கொண்டக்கடலையை வேக வச்சு ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.